ஆண்டாள் திருவடிகள் சரணம். திருப்பாவை பாசுரம் 16 வரைக்கும் தன்னுடைய தோழியை எழுப்பி தோழியோட சேர்ந்து நந்தகோபருடைய வீட்டு வாசல்ல போய் நின்னாச்சு. ஆண்டாள் தோழியை படாத பாடுபட்டு தான் ஆண்டாள் எழுப்பின காட்சி வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். இந்த பாசுரத்துல ஆண்டாள் கிருஷ்ணருடைய தாய் தந்தை அப்படின்னு யசோதா பிராட்டியாரையும் நந்தகோபரையும் எழுப்புறா. கிருஷ்ணருடைய சகோதரராக இருக்கக்கூடிய பலதேவரையும் பலராமரையும் கூட இந்த பாசுரத்துல எழுப்பக்கூடிய காட்சி தான் நம்ம பார்க்கிறோம். நீங்க 3 பேர் எழுந்துட்டீங்கன்னா கிருஷ்ணரை எழுப்புறது ஈஸி அப்படின்னு சொல்ற மாதிரியான பாசுரம் தான். இதுல சும்மா எழுப்பாம யசோதா பிராட்டியினுடைய சிறப்புகளை சொல்றா, நந்தகோபருடைய பெருமைகளையும் இந்த பாசுரத்துல விளக்குறா. ஒரு தலைவனாகப்பட்டவன் எப்படி இருக்கணும், உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம் அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்கணும். அப்படி இருந்தாதான் அவன் சிறந்த தலைவன். தலைவன்கிற பதவிக்குரிய பெருமைக்குரிய லட்சணத்தோடு நந்தகோபர் விளங்குவதாக அவர் தான தர்மங்கள்லாம் செய்யக்கூடியவர் அப்படின்னு சிறப்பித்து கூறுகிறாள். யசோதா பிராட்டிக்கும் பெருமை சேர்க்கிறாள், பலதேவருக்கும் ஒரு சிறப்பு சொல்றா. அது என்ன சிறப்பு அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த காட்சி அமைப்புல நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். மாட மாளிகையில தான் மட்டும் வாழ்ந்தால் போதாது, தன்னை நம்பி இருக்கக்கூடிய ஜனங்களும் வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடியவராக நந்தகோபர் விளங்குகிறார். என்ன அடிப்படை தேவை? ஒரு தலைவன் தன்னுடைய பிரஜைகளுக்கு நல்ல உணவு கொடுக்கணும், இருப்பிடம் கொடுக்கணும், உடுத்த உடை இதெல்லாம் கொடுக்கணும். இந்த மாதிரி தான தர்மங்களை செய்யக்கூடியவராக நந்தகோபர் விளங்குகிறார். அதுலயும் குறிப்பா என்ன சொல்றான்னா, வாங்கிக்கிறவங்க, அதாவது தான பொருளை வாங்கிக்கிறவங்க திருப்திப்படும் அளவுக்கு, ஏன்னா சாதாரணமா ஒரு தானம் வாங்குறவங்களுக்கு திருப்தி வராது. ஏன்னா கொடுக்கறவங்க அவ்வளோ திருப்தி அடையிற மாதிரி கொடுக்கறதும் இல்லை, வாங்குறவங்களுக்கு திருப்தி வர்றதும் கிடையாது. இந்த இரண்டுமே நடக்கும் அளவுக்கு தான தர்மங்களை செய்யக்கூடியவராக நந்தகோபர் இருக்கிறார். மெயினா குளிர்ந்த நீர் அப்படின்னு சொல்றா, அன்னம் அப்படிங்கிற உணவை பற்றி சொல்லுகிறாள். இங்கே நான் பழங்கள் அன்னம்லாம் வச்சிருக்கேன், குளிர்ந்த நீர் வச்சிருக்கேன், இந்த இடத்துல உடைகள் வச்சிருக்கேன். தான தர்மம் அப்படிங்கிறதப்போ வஸ்திர தானமும் முக்கியமா வருது அப்படிங்கிறதுனால நந்தகோபர் இதையெல்லாம் செய்யக்கூடியவராக விளங்குகிறார். யசோதா பிராட்டி அழகா நின்றுட்டு இருக்காங்க. யசோதா பிராட்டியை சுத்தி கோபியர் இருக்காங்க. ஆண்டாள் யசோதா பிராட்டியினுடைய பெருமைகளை கூறுகிறாள். எப்படி சொல்றா அப்படின்னா, அழகான விளக்கு போன்றவள் அப்படின்னு சொல்லிட்டு, கொடி இடை கொண்ட பெண்களே, நீங்கெல்லாம் ரொம்ப அழகி அப்படின்னு நீங்கெல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்களே, யசோதா பிராட்டியினுடைய அழகு எப்படிப்பட்டது தெரியுமா? அவள் விளக்கு போன்றவள், அழகான ஒளியோடு பிரகாசமாக இருக்கக்கூடிய விளக்குக்கு சமமானவள், குடும்ப விளக்காக குத்து விளக்காக இருக்கக்கூடியவள் யசோதா பிராட்டி என்று பெருமைப்படுத்துகிறாள். மீண்டும் உலகளந்த பெருமாளுடைய பெருமை பேசப்படுகிறது. வானத்தை ஒரு காலால கிழிக்கக்கூடிய அளவுக்கு உலகளந்த பெருமாள் இருக்கக்கூடியது தான் இங்கே ஆண்டாள் இந்த பாசுரத்துல உலகளந்த பெருமாளை பற்றி தான் மீண்டும் ஒரு முறை கூறுகிறாள். பலதேவர் கிருஷ்ணருடைய அண்ணா இல்லையா, அவரை கால் சிலம்புகள் தண்டை அணிந்தவாறு இருக்கக்கூடிய பலதேவரே அப்படின்னு தன்னுடைய மச்சினரை அவ்வளோ வாஞ்சையோடு அவருடைய பெருமைகளை கூறும் வகையில் கால்ல சிலம்பு அணிந்தவராக பலதேவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சி தான் நம்ம பார்க்கிறோம். இதுவரைக்கும் தன்னுடைய தோழியை துயில் எழுப்பி வந்த ஆண்டாள் இந்த முறை கிருஷ்ணருடைய இல்லத்துக்கு, நந்தகோபருடைய இல்லத்துக்கு வந்துவிட்டால் அந்த மாளிகையின் வாசலில் நின்று கொண்டு நந்தகோபரையும் யசோதா பிராட்டியையும் பலதேவரையும் எழுப்புகிறாள். நீங்கெல்லாம் எழுந்துட்டு கிருஷ்ணரையும் எழுப்பி விடுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அமைஞ்சிருக்கிற பாசுரம் தான் இந்த பாசுரம். இங்கு வராக சுவாமிகளுடைய திவ்ய தரிசனம் நம்ம இங்க பார்க்கிறோம். தினந்தோறும் ஒரு பெருமாளை தரிசனம் பண்ணிக்கிற ஒரு புண்ணியமும், திவ்ய தேச பெருமாளாக ஒவ்வொரு நாளும் நம்மளால போக முடியாத கஷேத்திரங்களுக்கெல்லாம் வீட்டுல இருந்தபடியே வழிபாடு பண்ணணுங்கிறதுக்காக தான் நிர்விக்னலட்சுமி இல்லத்துல தினந்தோறும் ஒரு பெருமாளுடைய ஸ்வரூபம் வைத்து வணங்கப்படுகிறது. அந்த வழியில இன்னைக்கு நம்ம உலகளந்த பெருமாளை திரும்ப வைக்காம வராக சுவாமி மகாலட்சுமி தாயாரோடு எழுந்தருளி இருக்கக்கூடிய திவ்ய காட்சியை நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம். திருப்பாவை பாசுரம் 17. அம்பரமே தண்ணீரே சோரே அறஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய், கொம்பனார்க்கு எல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய்
அறிவுராய் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய். செம்பொற் கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கலோர் எம்பாவாய். மாணிக்கவாசகர் அருளிய திருவெம்பாவை பாசுரம் 17. செங்கண் அவன்பால் திசைமுகன்பால் தேவர்கள் பால் எங்கும் இலாதோர் இன்பம் நம்பாலதா கொங்கு உன் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கண் அரசை அடியோங்கட்கு ஆரமுதை நங்கள் பெருமானை பாடி நலந்திகழ பங்கைய பூம்புனல் பாய்ந்தாடேலோர் எம்பாவாய். பொருள்: தேன் சிந்தும் மலர்களை சூடிய கருங்கூந்தலை உடைய பெண்களே, செந்தாமரை கண்ணனான நாராயணன் பிரம்மா பிற தேவர்கள் யாரும் தராத இன்பத்தை அள்ளி வழங்க நம் தலைவனாகிய சிவபெருமான் இதோ வீடுகள் தோறும் எழுந்தருளுகிறான். அவனது தாமரை போன்ற திருவடிகளால் நம்மை ஆட்கொள்ள சேவகன் போல் இறங்கி வருகிறான். அழகிய கண்களை உடையவனும் அடியவர்களுக்கு அமுதமானவனும் நமது தலைவனுமான அந்த சிவனை வணங்கி நலம் பல பெரும் பொருட்டு தாமரை மலர்கள் மிதக்கும் இந்த பொய்கையில் பாய்ந்து நீராடி அவன் தரிசனம் காண தயாராவோம்.